This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. உதகை கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் கல்லார் சோதனைச் சாவடியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், இன்றிலிருந்து குறிப்பிட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது அங்கே எப்படி இருக்கிறது? ஒருவேளை அவர்கள் பாஸ் எடுக்கவில்லை என்றால் என்னென்ன நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? விரிவான தகவல்கள். வேதவள்ளி, இன்று காலையிலிருந்து நாம் தற்போது இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட அடிவார பகுதி மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில் இருக்கிறோம். ஒரு நொடி இடைவெளி கூட இல்லாமல் வாகனங்கள் வரிசை கட்டி செல்வதை, நீலகிரி மாவட்டத்திற்கு செல்வதை நாம் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இதன் காரணமாகத்தான் பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக ஏற்படுகிறது. குறிப்பாக வருடத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அளவுக்கு மிதமஞ்சி அதிகமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. சாலை குறுகலான பாதைகளில் மிகவும் போக்குவரத்து அதிகமான ஒரு நெரிசலான ஒரு சூழல் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கியமான காரணமாக சுற்றுச்சூழல் மாசு என்பது அதிகமாக ஏற்படுகிறது என்ற ஒரு காரணத்தினால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்திற்கும் மற்றும் கொடைக்கானல் பகுதிக்கும் இந்த பாஸ் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது அது அமல்படுத்தப்பட்டு இங்கே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 6000 பேர், அதாவது வார நாட்களில் 6000 பேர், 6000 வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது இன்றைய தேதிக்கான இந்த 6000 என்கின்ற அளவு முடிந்திருக்கிறது. மொத்தமாக இன்றைய தேதி அளவில் 6000 என்ற அளவை முடிந்திருப்பதால் பாஸ் எடுக்காதவர்கள் தற்போது அவர்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை செய்ய முடியாத காரணத்தினால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடந்து வருகிறது. தற்போது மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் இந்த பகுதியில் பாஸ் நடவடிக்கைகளை, கண்காணிப்பு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கல்லாறு சோதனை சாவடியில் தொடர்ச்சியாக அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்திப்போது நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த நடவடிக்கை, பாஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக 6000 வாகனங்களுக்கு மேல் அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்கு மேல் அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களுக்கும் அந்த எண்ணிக்கை அளவு கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் இந்த அளவு கண்காணிக்கப்பட்டு அதன்படி 6000 பேர் முடிந்தவுடன் முழுவதுமாக அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பாஸ் இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். இது நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் கல்லாறு, நாடுகாணி, கெத்தை, தேவாலா, குஞ்சப்பனை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது தெரிவித்தார். தற்போது இந்த கல்லாறு பகுதியில் அவர் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசியதை நாம் பார்க்கலாம். முன்னாடி பாஸ் வந்து ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு பாஸ் ஃபுல் பண்ண முடியல. வந்த வெஹிக்கிள்ஸே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெஹிக்கிள்ஸ் வந்து திருப்பி விட்டாங்க. டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குமா? டெக்னிக்கலா என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இல்ல இப்போ ஃபுல் ஆயிடுச்சுன்னா சில டைம்ஸ்ல வந்து சும்மா அப்ளை பண்ணுவாங்க, ஆனா வர மாட்டாங்க. எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு செக் பண்றதுக்கு சில பேர் அப்படி கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால மேபி அந்த மாதிரி ஏதோ கன்ஃபியூஷன் நடக்கிறது போல. பட் ஜென்ரலி அப்படி ஆகாது. பாஸ் அப்ளை பண்றதுக்கு பிளஸ் உள்ள எத்தனை பேர் வராங்கன்னு கூட, இது எல்லாரும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றோம். இப்போ வரைக்கும் எப்போ பண்ணல, நம்ம கிட்ட டேட்டா கூட இல்ல. பாக்குறோம், ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் பார்த்துட்டு பண்ணணும். சம்மர் டைம்ங்கறனால வெஹிக்கிள் அதிகமா வருது, இங்க ஆள் வந்து கம்மியா இருக்காங்க. இன்கிரீஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? இப்போ அந்த பூம் பேரியர் போட்டா அப்போ நமக்கு இவ்வளவு ஆளே தேவை இருக்காது. சோ அப்போ வரைக்கும் ஃபுல் போலீஸ், நம்மளோட ஸ்டாஃப் எல்லாரும் இருப்பாங்க. ஒர்க் பண்ற லேடி ஸ்டாஃப்ல வந்து ரெஸ்ட் ரூம் கூட இல்லைங்கறாங்க. இல்லைங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கு. நான் பார்த்தேன், இந்த ரூம்குள்ளேயே இருக்கு. ஸ்டாஃப் இங்க தான் இருக்கு, நான் பார்த்தேன். இருக்கு. தேங்க் யூ. இந்த நாளைக்கு பாஸ் நடைமுறை எடுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீலகிரி மாவட்டத்துல.
அதை பத்தி என்ன பண்ணுறோம்? இல்ல நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மாவட்டத்து லெவல்ல மீட்டிங் போட்டிருக்கோம். ஆல் ட்ரேடர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸோட சேர்ந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சில குறைகள் சொன்னாங்க. அது நம்ம கோர்ட்டுக்கு சொல்றதுக்கு வந்து டைம் கேட்டிருக்கோம். பிகாஸ் டேட்டா வேணும். கோர்ட்டுக்கு போனா சும்மா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நம்ம டேட்டா கையில வச்சுட்டு போகணும். சார் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுக்கு கொஞ்சம் சொல்யூஷனுக்கு எங்களுக்கு டைம் வேணும், இல்லைனா எக்ஸம்ஷன் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக நாங்கள் எஸ்பி மேடமும் மீட்டிங் போட்டிருக்கோம். ட்ரேடர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் கூட ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் அது இது பண்ணியிருக்காங்க, வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில் வந்து நம்ம இங்கேயே ஃபீஸ் பண்ணிடுறோம். ஆனால் நிறைய இடங்கள் வந்து வாட்டர் ஏடிஎம் வந்து குன்னூர்லேயே ஒர்க் ஆகுறதில்ல. இதுபடி ஏற்கனவே நம்ம ஃபுல்லு சர்வே பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் டோட்டல் 97 வாட்டர் ஏடிஎம்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல வந்து அங்கே தேவை இல்லாமல் கூட வாட்டர் ஏடிஎம் இருக்கு. அங்கே வந்து சுற்றுலா இவங்க வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு எங்க நமக்கு தேவைப்படுமோ அங்க வந்து இது ரீப்ளேஸ் பண்றோம். இது இல்லாம கூட உதகை கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் கல்லார் சோதனைச் சாவடியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்த காட்சிகளை பார்த்தோம். முடிந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு சுதீஷ், உங்களுக்கும் நன்றி. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.